வணக்கம். வள்ளுவரே, இந்த உலகில் ஒருவனுக்கு சிறப்பு தரும் செல்வம்னு எதை சொல்லலாம்? அதை சொல்லுங்க. அப்பனே, ஒருவன் பெறுகின்ற அறிவு செல்வம் தான் சிறந்த செல்வம். அந்த அறிவாற்றலை கொண்டு நிலம், வீடு, வசதி, பணம் என்ற எல்லாவித செல்வங்களையும் ஒருவன் உருவாக்கி கொள்ள முடியும். அதே சமயம் மற்ற எல்லா செல்வங்களும் பெற்றிருந்தாலும் அறிவாற்றலில் குறைந்திருந்தால் அவனது அறிவு குறைவினால் அவன் தன் வசமுள்ள செல்வங்கள் அனைத்தையும் இழக்க நேரிடும். அதனால் அறிவாற்றல் என்னும் செல்வம் கொண்ட அறிவுடையார் எல்லா செல்வமும் உடையவர்கள். அதே சமயம் அறிவில்லாதவர்கள் ஏனைய எல்லா செல்வங்களும் பெற்றிருந்தாலும் ஒன்றுமில்லாதவர்களே. இதைத்தான் அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர் அப்படின்னு அறிவுடைமை அதிகாரத்தில் 430வது குறளாக எழுதி வச்சேன். அறிவாற்றலின் பெருமையை அருமையாக புரிய வச்சுட்டீங்க வள்ளுவரே. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர். அறிவுடையவர்கள் அந்த அறிவை கொண்டு அனைத்து செல்வங்களையும் பெற முடியும் என்பதால் அவர்கள் எல்லா செல்வமும் உடையவர்கள். அறிவில்லாதவர்கள் எல்லா செல்வங்களும் இருந்தாலும் எந்த செல்வமும் இல்லாதவரே அப்படின்னு எங்களுக்கு உணர்த்தி அறிவாற்றலின் முக்கியத்துவத்தை உணர்த்திட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.